ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் அன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம், அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன. மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. வானக தூதரணி மகிழ்வதாக, இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக.
இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒளிந்ததென்று உணர்வதாக. திருவிளக்கின் பெரும் சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக. இறைமக்கள் அனைவரது பேரொளியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தை அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை தமது பேரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் திரு இரத்தத்தால் இரக்கமுடன் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோராகிய இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போகச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லை. நீரம் மீது தயை கூர்ந்து காட்டி இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின்
பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, கிறிஸ்து பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நான் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது. இந்த இரவை குறித்தே எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்நீரால் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்திரியிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரே, நாங்களும் உம்மை வேண்டுகின்றோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்க பெற்ற இந்த மெழுகுவர்த்தி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் என்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும் பொழுது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் 2 வரை உள்ள இறைவார்த்தைகள். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவுற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது.
அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரிலிருந்து நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்று ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனித்தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனித்தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பிடுவதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் 2 பெரும் ஒளிப்பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிளம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிளம்பையும் மற்ற விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலில் பெரும் பாம்புகளையும் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் ஆவது ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் உருவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் உயிர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிர்களுக்கும் பசுமையான செடி அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீர் என் துணை உயர்ந்தவர், மாண்பும் மகத்துவமும் நீ உமது ஆவியை தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். அடித்தளத்தின் மேல் அமைந்தே அது அசையாது. கடல்களை அதற்கு உடைய தந்திருக்கிறீர், வெள்ளப்பெருக்கு மலைகளையும் மூடியிருக்கும்படி செய்தீர். உமது ஆவியை தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார். அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்பு அடைந்த உமக்கள் இதனை கண்டுணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 15 முதல் அதிகாரம் 15 1 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு பின் சென்று கொண்டிருந்த இறை தூதர்கள் அவருக்கு பின் வந்து நின்றனர். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கு இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே
ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டு வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமாக தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவருடைய தேர்களில் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலரிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு சார்பாக நின்று எகிப்தியராக நமக்கு எதிராகவும் போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்ப செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னையை நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பாரவோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்பொழுது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. அவரே கடலில் வீழ்த்தி விட்டார். குதிரை வீரரை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்தி விட்டார். எனக்கு மீட்பராய் அவரே துணையும் காவலும் ஆயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார். எனவே அவரை பாடிடுவோம்.
உமது வலக்கையின் ஆற்றல் உரினத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீ. அவ்வாறே புதுபிறப்பு அளிக்கும் நீரினால் இறையினத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றேன். எனவே உலகமாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 16, 17 மற்றும் 18 தொடங்கி 28 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகளெங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரை, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இந்த இதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் இந்த இதயம் இறைவனை ஜெபிப்போமாக. இறைவாவிய தகுரல் அடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேறச் செய்தருளும். வீழ்ச்சியுற்றவை எழுச்சி அடைவதையும் பழமையானதை புதுப்பிக்க பெறுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கிய அனைத்தும் அவர் வழியாகவே முழுமையடைவதையும் உலகம் கண்டுணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உயிர்த்தெழ இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு உன்னதங்களிலே இந்த வானவர் கீதத்தை நாம் பாட இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பங்கிற்காக, இந்த அகில உலகிற்காக உயிர்த்தெழ இருக்கிறார். அனைத்து மக்களுக்காக மீட்பை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழ இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு இந்த உன்னதங்களிலே கீதத்தை இணைந்து பாடுவோம்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாக, உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை குறித்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியார் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த புனிதமிக்க இரவில் ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் உயிர்வேற்கின்றேன். உம் திரு அவையில் அனைவரும் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்கப்பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 3 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவில் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சி மிகுந்த தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாக அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம்.
அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவருடைய சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கும் அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது பங்கிலிருந்து வெளிநாடுகளில் கடல் தொழில் செய்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக கப்பல்களில் பயணித்து கொண்டிருக்கிற நம்முடைய உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே சாவை வென்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த மாபெரும் ஒரு வெற்றியின் விழாவினை, ஒரு மகிழ்ச்சியின் விழாவினை இன்று நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே நாம் படித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பல சான்றுகள் விவிலியத்திலே காணப்படுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து இந்த சான்று நமக்கு தென்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை முதலிலே 2 பெண்கள் பார்க்கிறார்கள். பாவியாக வாழ்ந்த மகதலா மரியாவும் குளோப்பாவின் மனைவியான மற்றொரு மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை முதலில் காண்கிறார்கள். அவர்களே முதல் சாட்சிகளாகவும் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாகவும் அவர்கள் விளங்குகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் கழித்து விண்ணேற்றம் அடையும் வரைக்கும் பல இடங்களிலே பல மனிதர்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பல காட்சிகளை, பல உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் பல மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். விவிலியம் முழுவதும் நாம் படித்து பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 10 இடங்களில் ஆண்டவர் உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் காட்சி கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். தான் அதிகமாக அன்பு செய்த, திருச்சபையை ஒப்படைத்த பேதுருவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து அவரை வலிமைப்படுத்தி இருக்கிறார். சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு ரோமை படைவீரர்களுக்கு அஞ்சி, ரோமை படைவீரர்கள் தங்களை கொன்று விடுவார்கள் என்ற பயத்தில் ஒரு அறையிலே தங்களை முடக்கி கொண்ட பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் தோன்றி அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு நலமான வாழ்வையும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கான ஆற்றலையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதும் நமக்கு தெரியும். அதுபோல ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் எம்மாவூசுக்கு செல்லுகிற பொழுது உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு உடன் பயணித்தார் என்பதையும் நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் பல இடங்களில், ஏறக்குறைய 10 இடங்களில் தான் உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் காட்சி கொடுத்து தன்னுடைய உயிர்ப்பினுடைய மேன்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் சந்தேகப்படுவதற்கு தேவையில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரா என்ற கேள்விக்கு நம்முடைய பதில் எல்லாம் ஆம். ஆண்டவர் சாவை வென்று வெற்றி வீரராய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது விவிலியத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆழமான உண்மையாக நமக்கு வெளிப்படுகிறது. எனவேதான் பவுலடியார் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்னும் ஆணித்தரமாக சொல்லுவதற்காக கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்று சொன்னால் நாம் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொருளற்றதாக மாறிப்போகும் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். எனவே இந்த உயிர்த்த ஆண்டவர் மீதுதான் நாம் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வீணாக போய்விடும் என்று பவுலடியார் சொல்லுவதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். எனவே அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய ஆண்டவராக, வாழ்வோரின் கடவுளாக, நம்முடைய துன்ப துயர நம்முடைய சந்தோஷ நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் இன்னும் தெளிவாக சொல்லுவார், நாம் ஆண்டவரோடு இறக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆண்டவரோடு கண்டிப்பாக நாம் உயிர்த்தெழுவோம்.
எனவே நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்விற்கு பிறகு நாம் இறந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுவோம் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய நம்முடைய திருச்சபையினுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் நாம் இன்று நம்மில் எத்தனை பேர் இன்றும் உயிர்ப்பு பெறாமல் உயிர்க்காமல் கல்லறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உயிரோடு வாழ்கிறோம், ஆனால் கல்லறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பு என்பது சில நேரங்களில் எட்டாத கனியாக சிலருடைய வாழ்க்கையில் மாறிப்போயிருக்கிறது. கல்லறையிலே வாழ்வதை மகிழ்ச்சியாக சிலர் ஏற்றுக்கொண்டு வாழ்வதைப் போல அன்புமிக்கவர்களே பார்க்கிற பொழுது தெரிய வருகிறது. எந்த கல்லறையில் நாம் வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு விடியற்காலையில் மகதலா மரியாவும் குளோப்பாவின் மனைவியுமான இன்னொரு மரியாவும் கல்லறைக்கு சென்றிருக்கிறார்கள். கல்லறையை பார்க்கிற பொழுது கல்லறையை மூடியிருந்த ஒரு கல் நகற்றப்பட்டிருப்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே உயிர்த்தெழுந்து சென்றிருப்பதையும் அவர்கள் கண்டு கொண்டார்கள். எனவே அந்த கல்லறையை மூடியிருந்த அந்த கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை உயிர்த்தெழ விடாமல், அவனை நல்ல மனிதனாக வாழ விடாமல் தடுக்கிற அல்லது புதைக்கிற அந்த கல்லை ஒரு மனிதன் அகற்றுவானே என்று சொன்னால் அது அவனுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக இந்த உயிர்ப்பு பெருவிழா அந்த கல்லை அவன் அகற்றுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய, வெற்றியை கொண்டு வரக்கூடிய, மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விழாவாக கண்டிப்பாக அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே அவர்கள் விடியற்காலையில் ஏன் சென்றார்கள் என்று பார்க்கிற பொழுது விடியற்காலையில்தான் அந்த இருள் சற்று மறைந்து ஒளி தோன்ற ஆரம்பிக்கும். எனவே முதல் கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் கல் இருள் என்று சொல்லக்கூடிய கல். இந்த இருள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் அகற்றுகிற பொழுது ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர், ஒளியாக இருக்கக்கூடிய ஆண்டவர் அவருக்கு உயிர்ப்பிலே மகிழ்ச்சியையும் நிறைவான வாழ்க்கையையும் கொடுப்பார் என்பதை அந்த கல் அகற்றப்படுகிற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் என்று சொல்லக்கூடிய அந்த கல் ஒருவேளை குடி நோயாக இருக்கலாம். குடித்துவிட்டு பிள்ளைகளை அடிப்பதும் குடும்பத்தை சீரழிப்பதும், ஆண்டவர் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கோயிலை மாசுபடுத்துகின்ற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த குடிநோய் என்று சொல்லக்கூடிய, குடி பழக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை நீ அகற்றுகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நீ கண்டிப்பாக காண்பாய் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலாக விபச்சாரம், உடலிச்சை போன்ற தீய பழக்கத்திற்கு, பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுது அந்த உடல் இச்சை என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை அகற்றுவதற்கு முன்வருகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக, கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கையாக மாறிப்போகும் என்பதையும் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு சொல்லுகிறார். எனவே ஒரு இருட்டு அறையில், ஒரு இருள் நிறைந்த அறையில் எப்படி ஒளி ஏற்றுகிற பொழுது அந்த அறையானது வெளிச்சம் பெறுவதைப் போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் நிறைந்த அந்த பாவ வாழ்க்கையை அவன் விட்டு ஒளியை நாடி செல்லுகிற பொழுது, ஒளி ஏற்றுகிற பொழுது, இருள் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை அகற்றி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண விரும்புகிற பொழுது அந்த உயிர்ப்பு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக அன்புமிக்கவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்லாக இருப்பது ஒரு மனிதனுடைய கண்டிப்பாக அவனுடைய எதிர்மறை எண்ணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது கல்லாக இருக்க முடியும். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ரோமை படை வீரர்களும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவரை பற்றி அவர்கள் மோசமான ஒரு எண்ணத்தை வைத்திருந்தார்கள். ஆண்டவரை அவர்கள் நல்லவராக பார்க்கவில்லை, ஆண்டவரை அவர்கள் மெசியாவாக பார்க்கவில்லை, ஆண்டவரை அவர்கள் குற்றம் சாட்டி கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் மீது மோசமான ஒரு எண்ணத்தை வைத்து அவர்கள் கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி அவரை கொலை செய்து அவருடைய வரலாறு இதோடு முடிந்து விட்டது என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள்.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எதிர்மறையான எண்ணத்தை மாற்றி ஆண்டவர் அந்த சாவை வென்று உயிர்த்தெழுந்து ஆண்டவர் உயிரோடு வாழக்கூடிய கடவுள் என்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தை அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் திருச்சட்ட அறிஞர்களுக்கும் ரோமை படை வீரர்களுக்கும் ஆண்டவர் எடுத்துச் சொல்வதை பார்க்க முடியும். இன்று எந்த ஒரு மனிதன் தான் ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்கிறானோ, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற எண்ணத்திலே வாழுகிறவன் அந்த எதிர்மறை எண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லுக்குள் இன்னும் புதைந்து கிடக்கிறான். பிறருடைய குறையை மட்டும் காணுகின்ற மனிதன் அந்த எதிர்மறை எண்ணம் அல்லது எதிர்மறை பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த கல்லுக்குள் அவன் படுத்து கிடக்கிறான். எது செய்தாலும் நிறைவு இல்லை, எது செய்தாலும் மகிழ்ச்சி இல்லை, எல்லாவற்றிலும் ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த எதிர்மறை சிந்தனையோடு அவன் அந்த கல்லுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறது. எனவே எப்பொழுது அவன் அந்த மனத்தளர்வோடு மனத்தாழ்மையோடு இருக்கிறானோ, அவன் எப்பொழுது அந்த கல்லை மனத்தாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை அகற்றுவதற்கு முன்வருகிறானோ, அப்பொழுது அவனுக்குள்ளே நேர்மறை எண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்ப்பு அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. இறுதியாக அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை மூடியிருந்த மூன்றாவது கல் இந்த பொய்மை என்று சொல்லக்கூடிய கல். உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரை மூடியிருந்த கல் பொய்மை என்று சொல்லக்கூடிய அந்த கல். ஆனால் ஆண்டவர் உண்மையை எடுத்துரைப்பதற்காக இந்த உலகிற்கு வந்தேன், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்ன ஆண்டவரை, உண்மையை உறக்க எடுத்து சொன்ன அந்த ஆண்டவரை பொய்மை என்று சொல்லக்கூடிய அந்த கயவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை புதைத்து விட்டார்கள். அந்த கல் அவருக்கு மேலே இருந்தது. ஆனால் ஆண்டவர் சாவை அந்த பொய்மையை வென்று மூன்றாம் நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார். இது நமக்கு எதை எடுத்துரைக்கிறது என்று சொன்னால், எவனொருவன் உண்மைக்கு புறம்பாக உண்மையை பேசாமல் பொய் பேசி அல்லது உண்மைக்கு புறம்பாக பொய் சாட்சி சொல்லி உண்மையை புதைத்து விட வேண்டும் என்று நினைக்கிற மனிதனை, உண்மையை பேசாமல் புரளிக்கு புறம்போகிற மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது அவன் அந்த பொய்மை என்று சொல்லக்கூடிய பொய் சாட்சி சொல்லக்கூடிய உண்மைக்கு புறம்பாக செயல்படுகிற அந்த கல்லை அவனுடைய வாழ்க்கையில் மாற்றுவானே என்று சொன்னால், உண்மை என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லது உண்மை என்று சொல்லக்கூடிய உறங்கிக் கொண்டிருந்த அந்த கல்லறையிலே புதைக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உண்மையின் உரைகள் உண்மை உறங்காமல் இருக்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவர் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் உயிர் செழுவார். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் 3 கற்களுக்குள் நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் இருள் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த கல்லுக்குள் புதைந்திருப்பீர்கள், அந்த கல்லுக்குள் அந்த கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சிலர் எதிர்மறை என்ன வாழ்க்கையில் என்ன என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சிலர் பொய்மை என்று சொல்லக்கூடிய புறம் கூறுதல் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லறைக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எப்பொழுது அந்த கல் அகற்றப்படுகிறதோ அப்பொழுது கண்டிப்பாக ஒளி என்று சொல்லக்கூடிய அல்லது நேர்மறை எண்ணம் என்று சொல்லக்கூடிய உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த பகலவன் கண்டிப்பாக உயிர்த்தெழுவான். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் உயிர்ப்பு, அதுவே நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக அன்புமிக்கவர்களை, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற நோயில் பாதிக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அனைவருக்கும் உயிர் தாண்டவர் நலமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்கவர்களே, நம் சகோதர சகோதரிகளுக்கு புனித எதிர்நோக்கு உண்டாக நமது ஒருமித்த வேண்டுதலினால் நாம் அவர்களுக்கு துணை புரிவோமாக. அதனால் புதுப்பிறப்பு அளிக்கும் ஊற்றை நோக்கி செல்லும் இவர்களுக்கு எல்லாம் வல்ல தந்தை இரக்கத்துடன் தமது உதவி அனைத்தையும் அளிக்க வேண்டும் என்று புனிதர்களிடம் உருக்கமாக மன்றாடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதராயப்பரே, சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மதலே மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பெத்துவா பெலிசுத்துவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அஞ்சேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரெகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வசீலியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தீனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனதிக்துவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்குவே கோவிலுக்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்தரினம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனெல்லா புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்கள்
திருநீற்றை உமது ஆவியால் புனிதமாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாம் புதுப்பிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களை விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் ஆரவாரங்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு பொது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் நல்ல தந்தையுமாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே, வேள்வியில் சேர்த்துக் கொள்வார். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. அன்புமிக்கவர்களே, உங்களுடைய நன்மை மானைப்பள்ளி எல்லாம் வல்ல நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு
இவர்களுடைய மன்றாட்டுக்களை நேற்றருளை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றல் எங்களுக்கு நிலைவாழ்வின் அருமருந்தாய் அமையருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலான பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை மெய்யான செம்மறியமரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றலை கூறும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முடிந்ததென்றும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆர்வனமாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம் இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றமாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சரைன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுகளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயம் எங்களை பாதுகாத்து வருபவளுமான மாசற்ற இறுதி எண்ணெய் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தாயும் தந்தையும் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளும் உரிய உரிமையோடு உயிர்ப்பு பெருவிழாவில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு நலமாயிருப்போம். நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்டோம். எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருளும் திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதி உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மன்னே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மன்னே இரக்கம் வையும். உலகின் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவை வென்று வெற்றி வீரராய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவரோடு சாகிறோம் என்றால் அவரோடு உயிர்த்தெழுவோம் என்று நம்பிக்கை தருகிற ஆண்டவர் இவரே. இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும்.
என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாவே எங்கள் மீது ஒளிந்தருளும். இவ்வாறு பாஸ்கார் அடையாளங்களால் நிறைவு பெற்ற உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி விட்டார்கள். இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் ஆண்டவர் உங்களை காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவும் அக்களிப்புடன் அவர் அருளால் வந்து சேர அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் நம் பாதுகாவலின் ஆசற்ற இருதயத்தாயின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறும். அல்லேலூயா அல்லேலூயா.
வைகரை வானமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. வைகரை வானமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். வைகரை வானமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. மழை இங்கு வந்து வாழும் ஊரை சொல்லித் தந்து மண்ணு